வர்றேன் பாரு. பஸ் ஸ்டாண்ட் நிக்கிற தேவையான பர்சனாலிட்டி இருக்கு ஃபுல்லா. டேய் தள்ளி உட்கார்றா. டேய் என்ன இடம் இஷ்டத்துக்கு வருவ இடம் கொடுப்பாங்களா? இல்லடா உனக்கு இடம் இல்லடா. மாப்பிள்ள வீட்லயே இருந்துக்க வேண்டியதானே. எல்லாம் உனக்கு வீட்டை தேடி வருமா? எத்தனை மணிக்கு பஸ்? 8:10. இப்ப வர்ற பஸ் மிஸ் பண்ணிருந்தா என்ன பண்ணுவ? ஐயா பஸ்ஸே போயிடுச்சியா. போன பஸ் ஓடி போய் பிடிக்க முடியுமா? டேய் ஓவே சொல்லுவீங்க இவங்கள. டேய் உனக்கு எத்தனை மணிக்கு பஸ்? 8:10. உனக்கு 8:10. எத்தனை மணிக்கு வந்த? 3:45. பாத்தியா அவங்க புள்ளையா நீ புள்ளையா? நியாயமா பார்த்தா நீங்களா ராத்திரில இருந்தே படுத்து கிடந்திருக்கேன்டா. ஏண்டா வாழ்க்கையில உன்ட்ட டிடி காசுன்னு இல்லையேடா. அது டெடிகேஷன் மாப்பிள்ள. அப்பா கோவத்துல பேசுறப்ப கரெக்ட் எல்லாம் பண்ண முடியாது. நீ நில்லு. நீ எல்லாம் வாழ்க்கையில திருந்தவே மாட்டடா. தலைவரா இருந்தாலும் டைமிங் முக்கியம்டா. நீங்கெல்லாம் பட்டாத யூ பிளடி சீட். உனக்கு இடம் தர முடியாதுடா. உனக்கு எத்தனை மணிக்குடா பஸ்? 8:20டா. எனக்கு 8:10க்குடா. நான் ஓம் பஸ்ல வரல, நீ ஏன் பஸ்ல வராத? ஐயோ எனக்கு பஸ் வந்துருச்சுப்பா. விட்டுமே. எப்படா நம்ம 8:10 பஸ்? அதுக்கு என்னவா இப்ப? எழுதிடலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. எர்ரா பேப்பரையும் பேனாவையும் எழுதிக்கடா. சொல்லு மாப்ள. பட்ட பகலிலே பங்குனி வெயிலிலே என்னை பார்த்து சிரிக்கும் நிலா. சூப்பரா மாப்ள. கவி பேராசி ஏன் ரகுமானவே மிஞ்சிட்டடா மாப்ள. குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும் பேசுறது. சங்கத்துல பெரியவர் நீயே கொண்டு போய் டீ-ஷர்ட்டை கொடுத்த. அடுத்து நம்ம பஸ் 8:20 வருதுல. நாங்களும் எழுதுவோம்ல. நீ பேசும்போதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுவ. டேய் நீங்க இவங்க மோசமானவங்க. இவங்க கொடுத்து பிக்கப் பண்ணிட்டாங்கன்னா யாராவது ராசியான கையா இருந்தா நல்லா இருக்கும். யார பிடிக்கலாம்? ஒன்னதான் வா. எந்த கிளாஸ்? 11th. கிளாஸ் டீச்சர் யாரு? கல்யாணி. நம்ம கல்யாணி. கல்யாணி டீச்சரா? God is great. Excuse me. போதும் கொடுத்துருங்க தலைவரே. கிளாஸ் டைம் ஆச்சு போலாமா? என்னது? லவ் லெட்டர். ஐயோ லவ் லெட்டரா? எனக்கு வேணாம். நான் படிக்கணும். படிக்கிற வயசுல நான் லவ் எல்லாம் பண்ண மாட்டேன். வீட்ல தெரிஞ்சிட்டா அடி பின்னி எடுத்துருவாங்க. போட்டேன்னா உனக்கு லவ் லெட்டர் கொடுக்குறேன்னு நினைச்சியா? ஆளையும் மூஞ்சியையும் பாரு. பிளே ஸ்கூல் போற வயசுல உனக்கு லவ் லெட்டர் கேக்குது? சிவனாண்டி மக தானே நீயே? இரு உங்க அப்பன்ட்ட சொல்றேன். உன் மக என்கிட்ட லவ் லெட்டர் கேக்குறான்னு. நான் இப்ப கேட்டேன். இப்ப கேட்டில்ல? இது என்னன்னு? அது போதுமே. நான் ஸ்கூலுக்கு போறேன். இந்த லெட்டர் உங்க கிளாஸ் டீச்சர் கல்யாணிக்கு. நீ என்ன பண்ற? இதை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்து டீச்சர் போஸ்பாண்டி MA MPhil சார் இந்த லெட்டர் உங்கள்ட்ட கொடுக்க சொன்னாரு அப்படின்னு கொடுத்துறியா? ஐயோ டீச்சர் என்ன கொன்னே விடுவாங்க. ஐயோ அப்ப உங்க அப்பன் சிவனாண்டிட்ட சொல்லிட வேண்டியதான். ஆல் தி பெஸ்ட் யா. என்ன எதுக்கு கையின் படிச்சிரோமா? Today we are going to talk about Thomas Alva Edison. லதா பாண்டி கையில என்ன பேப்பர் வச்சிருக்க? லவ் லெட்டர் டீச்சர். லவ் லெட்டரா? கொண்டாங்க குடு. எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளியே இருங்க. ஏய் நீ நில்லு. பட்ட பகலிலே பங்குனி வெயிலிலே. டீச்சர் நான் படிக்கிறேன் டீச்சர். பட்ட பகலிலே பங்குனி வெயிலிலே என்னை பார்த்து சிரிக்கும் நிலா. அடடே ஆச்சரியக்குறி. கரெக்ட் டீச்சர். போட்டோனா படிக்க வேண்டிய வயசுல லவ் லெட்டரா? ஒரு பொம்பளை புள்ள பள்ளிக்கூடத்துக்கு வரும்போதும் போகும்போதும் குனிஞ்சு தலை நிமிராம நடக்கணும். ரோட்ல நிக்கிற பசங்களை பார்த்து பல்லிச்சினா இப்படிதான் லவ் லெட்டர் தான் வரும். டீச்சர் லவ் லெட்டர் எனக்கு இல்ல உங்களுக்கு தான்.
எனக்கா? யார் கொடுத்தா? அப்படியே ஜன்னல் வழியா எட்டி பாருங்க. ஐயோ, இவங்களா? பொறிக்க பசங்களாச்சே. இவங்க கிட்ட எல்லாம் எதுக்கு லெட்டர் வாங்கிட்டு வந்த? வலுக்கட்டாயமா கொடுத்து விட்டாங்க டீச்சர். இங்க பாரு, இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம், நமக்குள்ளே இருக்கட்டும். ஓகே? ஐயோ, பாத்துட்டேன். எங்க ஓடுற? இங்க வா. லெட்டர் கொடுத்தியா? கொடுத்துட்டேன். டீச்சர் என்ன சொன்னாங்க? நாளைக்கு காலையில 8 மணிக்கு வர சொல்லிருக்காங்க. அட குட் ஜாப் யா. ஆல் தி பெஸ்ட் யா. அரை விலையில 500 ரூபாய் தான். 500 ரூபாய் டி ஷர்ட் கா விலையில 200 ரூபாய் தான். 90 ரூபாய் பனியா மட்டும் அதே விலை 90 ரூபாய் தான். இந்த ஸ்டைல்ல போனா நாளைக்கு என்ன ஆகும்? சேரும் கூடாத காதல் கூடும். வாங்க சார், வாங்க சார். என்னது? என்னைக்கு இல்லாம நம்ம நாய் இன்னைக்கு இப்படி குலைக்குது? ஆத்தாடி. ஏய், சரி சரி, நம்ம பையன் தான் சொன்னா கேளு. ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீ போஸ்ட் பண்ணியா? டெரரிஸ்ட் சைலன்ஸ் மேட்டரா. இங்க வாடா, கடிச்சிர போதுடா. ஏண்டா, என்னடா அதெல்லாம்? டீச்சர். ஆமா, என்னைக்குமே என் வீட்டை பக்கம் நீ வரமாட்டியே, இன்னைக்கு மட்டும் என்னவா புதுசா? அது இல்ல மாப்ள, நீ நல்லா இருக்கியான்னு பாத்துட்டு போலாம். இல்ல மாப்ள, நீ ஒரு கூலிங் கிளாஸ் வச்சிருப்பீல்ல, அத கூட. அதானே, என்னடா சுண்டலி சொற்றோட சுத்துறேன்னு பார்த்தேன். பாதை இந்த பக்கம் இருக்கு தலைவரே. இந்த நாய் எல்லாம் குலைக்கிற அளவுக்கு நம்ம கெட்டப்பு கேவலமா இருக்கு. இல்ல தலைவரே, நம்ம ஊரு நாய்களுக்கு இருந்தா இந்த மாதிரிலாம் பார்த்து பழக்கம் இல்ல. அதுகளுக்கு எவனோ செம்புதிட வந்துட்டான் நினைச்சு குலைக்குதுங்க. ஓ, பட் இது அந்த நாய் நினைச்ச மாதிரி தெரியலையே. ட்ரெஸ் சூப்பரா இருக்கு தலைவரே, அருமையா இருக்குது. நான் போஸ்ட் பண்ணி எங்க லிமிட்ட ஒரு சில்லற வேலையா ஜெர்மனி வரைக்கும் போறேன். ஜெர்மனி போறியா? அங்கதான் எங்க அக்கா முறு போட்டு இருக்கான், கேட்டேன்னு சொல்லுப்பா. இருப்பா, திடுப்புன்னு வந்து இறங்கி இருக்கேல, அவங்களுக்கு ஒரு பதட்டமா இருக்குமா இல்லையா? போக போக பாத்துட்டு செத்துருவாங்க, செட் ஆயிருவாங்கப்பா. போ, இந்த அடுப்பு வாங்கி அட்டாக் பண்ண. இங்க எல்லாம் இடம் லண்டு பாரியில முறுக்குச்சுறானா? போ மாப்ள. பாவம், அநியாயமா ஒரு டீச்சரை ஸ்கூலை விட்டே விரட்ட போறேன். ஹேய், இந்த கெட்டப்ல அவ என்ன பாக்குறா, ஏ அழகுல அவ தோக்குறா. அப்புறம் கைத்துல தொங்குறா. டேய், வர வர இந்த வாத்தியாருக்கெல்லாம் பொறுப்பே இல்லடா. மணி 8:30 இன்னும் பள்ளிக்கூடம் திறக்காம இருக்காங்க. டேய், 10:45 ஆனாலும் பள்ளிக்கூடம் திறக்க மாட்டாங்க. ஏன் ஹெட் மாஸ்டர் மண்டே போட்டாரா? மண்டையும் போடல, கொண்டையும் போடல. இன்னைக்கு அஸ்டார் 2 காந்தி சைடா கருவாப்பையில. ஏன் மாப்ள, காந்தி ஜெயந்தினா ஒன்ஸா புத்தா லீவ் விடுவாங்க, இப்பெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட ஆரம்பிச்சாங்களா? அதானே. ஒரு நிமிஷம் இரு. இந்த அவள வக்கனையா பேசுறியா? அப்புறம் நீ எதுக்கு நீ கடைய போட்டியா? எம்பிஎல் படிச்சவனுக்கு காந்தி ஜெயந்தி தெரியல, நான் இறந்த பழம் விக்கிறவனுக்கு எப்படிப்பா தெரியும்? போஸ்ட் பாண்டே வா, சீக்கிரம் போற போறான். சொல்லுங்கள் டாடி, சொல்லுங்கள். இல்ல போஸ்ட் பாண்டே, பெரியப்பாவும் நானும் லோன் விஷயமா பேங்க் மேனேஜரை அவர் வீட்டுல போய் பார்க்க போறோம். பாருங்க, நீ இந்த மாட்டை புடிச்சிட்டு போய் கொஞ்சம் பெரியப்பா தோட்டத்துல கட்டிட. என்னது, நான் மாட்டை பிடிச்சிட்டு போணுமா? ஓ, 1000 ரூபாய்க்கு சட்டை, 500 ரூபாய்க்கு பேண்ட், 800 ரூபாய்க்கு ஷூ போட்டு மாட்டை பிடிச்சிட்டு போனா என்ன நினைப்பாங்க? ராமராஜன் நீ தான் நினைப்பாங்க. தலைவனை பத்தி தப்பா பேச மாட்டாங்க. அப்ப மாட்டை பெரியப்பாவே அழைச்சிட்டு போட்டும்பா. நீ கொஞ்சம் இந்த ஃபார்மை ஃபில் அப் பண்ணி கூட வச்சாங்கடா. அதுக்கு நான் மாட்டையே பிடிச்சிட்டு போயிருவேன். கொடுங்க பெரியப்பா. அப்படின்னா நம்ம பரம்பரையில யாருமே ஃபார்ம் ஃபில் பண்றதா? வா, போற வழியில அவனாவது மாட்டுவான். அந்த பக்கமா போய் பேசிக்கங்க. டேய் வாடா, நான் அப்படியே மாட்டை பிடிச்சி தோட்டத்து பக்கம் போவோம். ஏய், உன் கோமனை காத்துல பறக்குதுன்றக்காக என் கோமனத்தை பறக்க விட ஆசைப்படுற பத்தியா? எப்படி நம்ம ஃப்ரெண்டா வந்துட்டு இவ்வளவு விவரமா பேசுறான்? வேற ஏதோ பிளான் பண்றேன். டேய், நம்ம மொட்டை பெரியப்பா தோட்டத்துல எள்ளி மரத்துல எள்ளியா காய்ச்சி தொங்குதாண்டா. தென்னை மரத்துல இளநீ ஏக்காம ஆப்பிள் ஆரஞ்சு மக்காக்கி. அததான்டா நானும் சொல்றேன். நீங்க வாங்கடா. இவனா இந்த நிலைமையில பார்த்தா நம்ம ரொம்ப டேமேஜ் பண்ணுவானே. இவன் தான் கரெக்ட். செயலாளரே, இன்னைக்கு சன் ரொம்ப டூ மச்சா இருக்கு, எனக்கு கண்ணு வேற கூசுது. இந்த மாட்டை ஒரு நிமிஷம் பிடிச்சீங்கன்னா நான் கண்ணாடி மாட்டேன். தலைவரே, நீங்க உங்க வேலையை பாருங்க தலைவரே. கொடுங்க. செயலாளர் நான் சும்மா தானே இருக்கேன். மண்டையா காட்டுங்க.
இதெல்லாம் ஒரு பொழப்பு. சூப்பர். யாருக்கிட்ட சிக்க மாட்டானே செயலாளரே ஆ? நான் ஜிப்பு போடணுமா? ஜிப்பு போடணுமாடா? ஜிப்பு போடணுமா? பிளான் எனக்கு தெரியும்டா, கொண்டு விடுவேன். வா. நான் போஸ்ட் பண்ணி எங்க வீட்டுல 2 எருவு மாடு இருக்கு, கொஞ்ச நேரம் மேய்ச்சி வர்றது. கேக்குறாருல சொல்லுப்பா. என்னைய கேக்குறதுக்கு அவன் லூசு பயலா? உன்னைய தாண்டா கேக்குறேன். டெய்லி பொண்டாட்டிட்டு அடி வாங்குறான்றதுக்கு அந்த லூசும்பியா நீயே? அவன் பொண்டாட்டிய பத்தி உனக்கு ஆடா தெரியும்? அவன் பொண்டாட்டிய பத்தி உனக்கு தெரியுமா? நம்மளோட கேடியா இருக்காங்களே. நீ பேசுற தேவையில்லாம பொண்டாட்டிய- அவன் போயிட்டான். வா போயிட்டானா? ஏத்துரு. பேசுறான் பேச்சு. நாங்கெல்லாம் மத்தியானத்திலே மாடு மேய்க்கிறவங்கடா. சரிங்க தலைவரே. அண்ணே மாடுண்ணே இங்க நின்னு என்னத்த பாக்குற? டெல்மி. இந்தாப்ல காலைல 8 மணிக்கு என்ன ஸ்கூலுக்கு வர சொல்லி ஏமாத்திட்டில? என்ன பார்த்தா எப்படி தெரியுதா? கண்ணாடிய போடு சொல்றேன். நம்ம பர்சனாலிட்டி பத்தி பேச போறாங்க, பொறாமப்படாத. சூப்பர். மாடு மேய்க்கிறதுக்கு தேவையான 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. ஆமா, நாங்க மாடு மேய்க்க போறோம். நீ அலெக்சாண்டர் வச்சிருந்த குதிரையை மேய்க்க போற. போவையா? ஒய் திடீர் எமோஷனல்? என் நண்பனை யாரும் கலாச்சா நம்மளால சும்மா இருக்க முடியாது. அப்படி சொல்ற என் செயலாளரே. இத புடி, நான் எப்படி அட்டாக் நீங்க பண்றேன் மட்டும் புடிச்சுக்கிட்டே பேசலாம். கேப்ல மாடு மேய்க்க வர்றது. என்னடா நடக்குது இங்க? ஹலோ, உங்க அக்கா என்ன எங்க அண்ணனை பார்த்து சிக்னல் கொடுக்குறா? எங்க அக்கா ஒண்ணு சிக்னல் கொடுக்கல, உங்க அண்ணன் தான் கண்ணடிக்கிறான். பாரா. உங்க அக்கா தான் எங்க அண்ணனை பார்த்து பல்ல காட்டுறான். எங்க அக்கா ஒண்ணும் அலையறவ கிடையாது. அதானே. இங்க பாருமா, எங்க அண்ணன் நைஸ் பர்சன், யூ நோ. எங்க அக்கா பத்தி தப்பா பேசாத. ஏய், எங்க அண்ணன் பார்த்தாலும் பாயிண்ட் பேசுவதான் பாப்பா. நான் சவுண்ட் கொடுக்குறேன். தேவலாம் பேசாத. ஏய், அவ்வளவுதான். கொன்றுவேன். ஏய், ஓடுறி. போடுறா. இங்க பாரு, அவ்வளவுதான். மாப்ள, வச்சிருக்க. மாடு ஓடுதுடா. ஐயோ. அட அல்ப சனியனே, உனக்காக பஞ்சு டயலாக்லாம் பேசினேனே. கூழ்மாய் மாட்ட தவனாண்டி மாடு இழுத்துட்டு